ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, பணப்பாக்கம் கிராமத்தில் 20 நாட்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆந்திரா பொன்னி நெற்பயிர்கள் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து இரவு நேரத்தில் இடைவிடாத பெய்த கனமழையின் காரணமாக நெமிலி வட்டத்துக்குட்பட்ட பணப்பாக்கம், நெடும்புலி, ரெட்டிவளம், அகலவளம், சில்வர்பேட்டை, அசநெல்லிக்குப்பம், சைனாபுரம், வெங்கடாபுரம் உள்ளிட்ட 10 கிராமத்தில் வசிக்கும் ஏராளமான விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு அரிசி ரகங்களை கொண்டு நெற்பயிர்கள் வைத்து பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நெடும்புலி கிராமத்தை சேர்ந்த சேட்டு, மோகன், சத்யா, வெங்கடேசன், சிவலிங்கம் ஆகிய 5 விவசாயிகள் கடந்த 5 மாதங்களாக இரவு பகல் பாராமல் பயிரிடப்பட்டு 20 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 50 ஏக்கர் பரப்பு கொண்ட ஆந்திரா பொன்னி நெற்பயிர்கள் மழையின் காரணமாக முற்றிலுமாக நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கையில் கடந்த 5 மாதங்களாக இரவு பகல் பாராமல் வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து குழந்தை போல் நெற்பயிர்களை வளர்த்து அறுவடைக்கு தயாராக இருந்த 50 ஏக்கர் நெற்பயிர்கள் தற்போது கனமழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பது எங்களுக்கு ஒரு துக்க நிகழ்வாக இருப்பதாக விவசாயிகள் வேதனையோடு தங்களது குமர்களை தெரிவித்தனர். அதேபோல் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மேம்பாலம் கடந்த சில மாதங்கள் முன்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் கிராம பொதுமக்களை கோரிக்கை ஏற்று திறந்து வைத்தார். இதன் காரணமாக மேம்பாலத்திற்கு கீழே உள்ள கால்வாய்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் காவிரிப்பாக்கம் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக காவிரிப்பாக்கம் முழு கொள்ளளவை எட்டி காவிரிப்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் கொசத்தலை ஆற்றில் கலந்து தூர்வாரப்படாமல் இருப்பதால் கால்வாயின் வாழியாக விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.